3 வருடங்களுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்தார். அவரும் பெரிய அளவிற்கு எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. வாழ்க்கையை எப்படி புறப்பட்டோமோ அதே இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய முன்னேற்றம் கூட இல்லை. எல்லா விதமான பொருட்களுடைய விலை ஏறிவிட்டது. எல்லா விலைவாசியும் கூடிவிட்டது. ஆனால் வருமானமோ எதுவுமே இல்லை. இங்கே புளியங்குடி நகராட்சிக்கு உட்பட்ட சிந்தாமணியிலே இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன வேலை இருக்கிறது? ஏதாவது ஒரு உத்தரவாதமான வேலை உண்டா? வேண்டுமென்றால் பீடி சுத்தலாம், இல்லை என்று சொன்னால் பட்டாசு தொழில் போகலாம், இல்லை என்று விவசாய தொழில் போகலாம். ஆனால் விவசாய தொழில் எல்லா காலகட்டங்களிலும் வேலை கிடைப்பது இல்லை. குறைஞ்சபட்சம் ஊராட்சி இருக்கக்கூடியவர்களுக்கு 100 நாள் வேலையாவது இருக்கிறது. 100 நாள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதுபோல பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 100 நாள் வேலையும் இல்லை. அது இருந்தாலாவது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு 100 நாளுக்கு வந்து வேலைக்கு போகலாம், குடும்பத்தை காப்பாற்றலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இனிமேலாவது ஒரு விடிவு காலம் வராதா என்ற எதிர்பார்ப்புடன் அந்த இயக்கத்தில் நீங்கள் அனைவரும் கூடியிருக்கிறீர்கள். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு இதே தொகுதியிலே நான் போட்டியிட்டேன். மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பிருந்தோம். உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு ஒருத்தருமே இல்லை. ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்த எனக்கு இந்த முறை நீங்கள் இரட்டை இலசினத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தாய்மாரிடத்திலே நான் ஒன்றே வேண்டிக் கொள்கிறேன். அவன் உங்களுடைய கஷ்டத்தை மட்டுமே நம்பி அவர்கள் தேர்தலுக்கு வராங்க. எப்படின்னா, இவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, 500 கொடுத்தாலும் ஓட்டு வாங்கிடலாம், 1000 கொடுத்தாலும் ஓட்டு வாங்கிடலான்னு வராங்க. ஆனா அப்படி ஏமாந்துட்டோம்னா 5 வருஷத்துக்கு நாம் இதே நிலையில் தான் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த முறை ஏமாற மாட்டோம், 500 1000 கொடுத்தாலும் ஏமாற மாட்டோங்கிறவங்கள கை தூக்கி பார்க்கலாம். உண்மையாமா? நம்பலாமா? நான் இந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் பேசுறேன். ஏன்னா இந்த பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது வாசனர் தொகுதி. செண்பகவல்லி அணையை கட்டி இருந்தா இன்னைக்கு வந்து பல வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும். அதை கட்டி தரல. எனக்கு வாய்ப்பளித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தாருங்கள், செண்பகவல்லி அணை திட்டம் நிறைவேறும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய தாய்மார்கள் 100 நாள் வேலைக்கு ரெடியா இருக்கக்கூடிய கைதுக்கு பார்க்கலாம். நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற்றால் ஊராட்சி, கிராம ஊராட்சி இருக்கிற 100 நாள் வேலை திட்டம் பேரூராட்சிக்கும் நகராட்சிக்கும் வரும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கொளுத்து வேலை கண்டிப்பா உங்களுக்கும் வரும். அதே போல எத்தனையோ படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தருக்காவது ஒரு நல்ல வேலை கொடுக்கறதுக்கு என்ன தொழிற்சாலை இருக்குது? அதுக்கு யாராவது நாடாளுமன்றத்தில் பேசுறாங்களா? பேசல. எனவே இதெல்லாம் நிறைவேறணுங்கிற போது நீங்க இன்னையிலிருந்து ஒரு சபதம் ஏற்றுக்கணும். எப்படி? நான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் தான் வாக்களிப்போம் என்று சபதம் ஏற்கணும். சபதம் எடுத்தீங்களா? ஓகே. சபதம் எடுத்துட்டீங்க. ஓகே, ரொம்ப நன்றி.